அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே, சுய ஜாதகத்திற்கான பலன்கள் அல்ல. அதே போல இதை ஒரு விழிப்புணர்வுக்காக, ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துங்க. கடந்த சில மாதங்களாகவே தனுசு ராசிக்கு ஒரு சலிப்பான வாழ்க்கை தான். இந்த சலிப்பான வாழ்க்கை மாறாதோ என்றெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை கிரக நிலைகளை பார்க்கும்போது ஒரு வெற்றி செய்தி வரும் என்றே சொல்லலாம். வெற்றி செய்திகள் வரும் காலம் என்றே சொல்லலாம். உங்களை துரத்தும் தோல்வியில் இருந்து நீங்க விடுபட போறீங்க, துரத்தும் சோகங்களில் இருந்து விடுபட போறீங்க. அதுதான் இந்த மாதம். இந்த மாதத்துல அப்போ ஏதோ ஒரு வெற்றி செய்தி வரும், ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுக்க போறீங்க. ஒரு அதிரடி மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்று புதனோடு இருக்கிறாரு 9ஆம் பாவகத்துல. 9ஆம் பாவகத்துல இந்த கிரக அமைப்பால தடைபட்ட முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்க, நீண்ட நாளா திருமணம் அமையல, காதல்ல தோல்வி, பழகிட்டு இருந்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய உறவு வரலாம், அல்லது விலகி போனவர்களே உங்ககிட்ட பேசலாம். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையே இல்லை, கடந்த காலத்திலே வேலையை விட்டுட்டேன், வேலை தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு தனியார் வேலையாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம். முயற்சி செய்யுங்க, அந்த முயற்சிகளில் வெற்றியும் உண்டாகும். பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கு, பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படின்னா அந்த சொத்துக்கள் வகையில உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். சில பேருக்கு சொந்தமாக சம்பாரிச்சு வீடு வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறது, ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவையும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதற்கு நீங்க கடன் பட்டிருந்தாலும் அல்லது ஏற்கனவே கடன் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 10ஆம் பாவகத்துல நீசம் பெற்றிருக்கிறார். மேலும் சுக்கிரன் 10ஆம் பாவகத்தில் இருந்தால் நிஸ்பலம். அப்போ பாத்தீங்கன்னாக்க கடனால் பாதிப்பு இல்லை, கடன் கேட்டாலும் கிடைக்கும், ஆனா கடனால மன அழுத்தம் இல்லை. அதே போல இந்த 10ஆம் பாவகத்துல சுக்கிரன் கேது இணைவு அப்படின்றதுனால வேலையில பொறுத்தவரையிலும் முயற்சி பண்ணக்கூடியவர்கள், மாற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள், இடமாற்றத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா உங்களுக்கு வேலை மாற்றமும் ஏற்படும். இப்ப தனியார் பணியில இருக்கீங்க, ஒரே டென்ஷனா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, வேலைக்காக ட்ரை பண்ணலாமா, மூவ் பண்ணலாமான்னா தாராளமா மூவ் பண்ணலாம். ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று இருக்கிறதுனால நிறைய முயற்சி செய்வீங்க, சகோதரர்களை ஆதரிப்பீங்க. மேலும் உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றியும் ஆகும். அதே போல சிறு தூர பயணங்கள் நிறைய செய்வீங்க, அலைச்சல்கள் பயணங்களாகவே இருக்கும், அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒர்க் ப்ரெஷரால டென்ஷனால இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஆஃபர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. மேலும் வேலையே இல்லாதவர்களுக்கும் புதிய ஆஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்துல உண்டு. இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரலும் சூரியன் 9ஆம் பாவகத்துல, அடுத்தது 10ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. இந்த 18ஆம் தேதி செப்டம்பர் 18ல சுக்கிரன் 11ஆம் பாவகத்துல ஆட்சி பெற்றுறாரு. 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் ஆட்சி பெறும்போது வீடு வாங்குறீங்க அல்லது வாகனம் வாங்குறீங்கன்னா அது சாத்தியம் இருக்கு. வாகனத்துல செலவு, வீட்டுக்காக ஆல்ட்ரேஷன் போன்ற செலவுகள்லாம் கூட சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்ப கணவன் மனைவிக்குள் எப்படி இருக்கும், அது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல, ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இந்த மாதத்தை ஃபுல்லாவே இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல பகை, மிதுனத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கும். அது மாதத்தோட முதல் பகுதி. சுக்கிரனும் நீசமாயி சுக்கிரன் கேது இணைவு, அதே போல 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அல்லது வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவருக்கு உடல்நலம் சரியில்லாம போகலாம், அதற்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம், அல்லது அவரு ஏதோ ஒரு வகையில செலவுகள் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அந்த வகையில வாழ்க்கை துணைவருடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். நண்பர்களோடும் சரி, நீங்க உதவி செய்வீங்க நண்பர்களுக்கு, ஆனா நண்பர்கள், அண்ட அயலார்கள் அவர்களோடு கொஞ்சம் கவனமா இருங்க. அவர்களால மன வருத்தம் வரும். நல்லாவே உதவி செஞ்சுட்டு உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பார். அதுவும் அடையாளம் காண்பீங்க மாதத்தோட பிற்பகுதியில, செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு. அதன் பிறகு அவர்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களை விட்டு விலகி போனவங்க, நீங்க விருப்பப்பட்டவங்க உங்களை தேடி வரலாம், அல்லது சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்துல இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த சூரியன் 10ஆம் பாவகத்துக்கு வந்தா திக் பலம் ஆகுது. செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து 10ஆம் பாவகத்துல சூரியன்
கேது. புதனும் பாத்தீங்கன்னாக்க செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து 10ஆம் பாவகத்துல ஆட்சி உச்சம் பெறாரு. 10க்குரியவன் 10ஆம் இடத்திலே இருக்கிறது நல்லதுதான், சூரியன் இருக்கிறது நல்லதுதான். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னா அந்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோடைய கூட ஒரு நல்ல ஜாப்ல நல்ல நிறுவனத்துல ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு பணியில இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு மரியாதை இருக்கும், கௌரவம் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் கூட சில பேருக்கு ஏற்படும். துறை ரீதியான பொறுப்புகள் உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு இருக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு. ஆனா மாதத்தோட முதல் பகுதியில அப் டு செப்டம்பர் 17ஆம் தேதி வரலும் இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சூரியன் சமசப்தம பார்வையில் இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் வந்து எங்க ஒர்க் பண்ணாலும், பிரைவேட்ல இருந்தாலும் சரி கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். எதிரிகள் இருந்தாலே அவற்றை வெல்லுவீங்க, எதிர்ப்புகளை அடக்குவீங்க. அந்த காலகட்டத்துல ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு இடமாற்ற சிந்தனைகள்லாம் ஆரம்பத்துல இருக்கும். அதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அந்த முயற்சிகளில் வெற்றியுமாகும், ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய மாதமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில மட்டும்தான் நீங்க விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இல்லைன்னா உங்களுக்கு தொழில சாதிக்க முடியாது, ஒரு மன அழுத்தமும் டென்ஷனும் இருக்கும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னாக்க மறுமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு மறுமணத்துக்கான வரன்கள் அமையக்கூடிய மாதமும் பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்படும். புரட்டாசி மாசமா இருந்தா கூட மறுமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும். அரசு பணிக்காக தேர்வு எழுதுறவங்க பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க நிறைய பேரு. கண்டிப்பா நம்மளுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். ஜாதகத்துல அந்த அரசு பணி போறதுக்கான பிராப்தங்கள் இருந்தாக கண்டிப்பாக பாஸ் பண்ணி சக்சஸ் பண்ணலாம். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லணும்னா சூரியன் ஆட்சி பெறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அரசு பணிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லாம் நல்லாவே படிப்பீங்க. ஒரு ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ரிசல்ட் இந்த நேரத்துல எதிர்பார்க்கறீங்கன்னா ரிசல்ட் பாசிட்டிவா கூட வரும். உங்க ஜாதகத்துல அந்த ப்ராப்ளம் இருக்கணும். இப்ப தனுசு ராசினா பல கோடி பேர் இருப்பாங்க, எல்லாருமே அரசு பணியில இல்ல, எல்லாருமே பிசினஸ் பண்ணல. அவங்கவுங்களுக்கு என்ன தலையெழுத்து அது நடக்கும். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிராப்தங்களை தசாபுக்திகள் பிரதிபலிக்கும். இந்த தசாபுக்தி பலன்கள் வந்து ஒரு 90%னா ஒரு 10% இந்த கோச்சார கிரகங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். அதை தான் நாம இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல வந்து இந்த 10% உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு, அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. 4ஆம் பாவகத்துல ராகு பகவான் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு வரும். குரு பகவானை பொறுத்தவரை 6ஆம் பாவகத்துல மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கிறாரு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோன்னு ஒரு பதட்டமும் பயமும் கடந்த காலமாவே இருக்கு. அந்த குரு பகவான் 12ஆம் பாவகத்தை பாக்குறதுனால சுப விரயங்கள் தான் ஏற்படும் அதிகமாக. வீடு சொத்து வாங்குறது, வாகனம் வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டான செலவுகள் நிறையவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவால சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள்லாம் வரும். வயதானவர்களாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அல்லது சின்ன குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள்லாம் அப்பப்போ ஏற்படும். அதற்கு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுங்க, அது நல்லது. உணவு விஷயத்துல கவனமா இருங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, வாக்கிங் போங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சில பேருக்குலாம் பிறப்பிடம் விட்டு வெளியூர்ல வெளிநாட்டுல வேலை பார்ப்பீங்க, அவர்களுக்கு தாய்நாட்டை பற்றிய எண்ணங்கள் வரும், அலைச்சல்கள் இருக்கும். தாய்நாட்டுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் குறிப்பா மாதத்தோட பிற்பகுதியில சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு ஒரு தொலைதூர பயணமோ அல்லது வேற ஒரு ஊர்லயோ போய் வாழக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மொத்தத்துல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள், நீண்ட நாளா மனதில் வைத்திருந்த திட்டங்கள் தேக்கங்கள் இருந்து அந்த தேக்கத்தில் இருந்து விடுபட்டு நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் தான். தனுசு ராசிக்கு ஏழரை சனி கிடையாது. அதே போல உங்க சுய ஜாதகத்துல ஜாதகத்தின்படி நல்ல ஒரு கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க உங்களுடைய வெற்றியையும் வளர்ச்சியையும் யாராலுமே தடுக்க முடியாது. 1000 பேர் பொறாமப்படுறாங்க, கண் திருஷ்டி படுதுன்னா கூட அதெல்லாம் ஒரு சில காலம் வேணா உங்களை தடை பண்ணலாம், நிரந்தரமாக உங்களை வந்து தடை பண்ணியே வைக்க முடியாது. அது மாதிரி நமக்கு இல்ல, நம்ம ஜாதகப்படி வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறதுல இருந்தே சில பேர் கடைசி வரலும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. எத்தனையோ முறை குரு பயிற்சி வரும், சனி பயிற்சி வரும், எல்லாமே பயிற்சிகள்லாம் வரும், ஆனா மாற்றமே இல்லை, இன்னமும் ஏமாற்றங்கள் தான் அதிகமா இருக்குன்னு சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்றேன்னாக்க இறை வழிபாடுதான். நம்மளுடைய பிராப்தம் இவ்வளவுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எண்ணெயே உடம்புறம் தடவிட்டு ஊர் புறா உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னுவாங்க இல்லையா, அது மாதிரி நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது இதுதான். இதே சந்தோஷமா வாழலான்னு அதை ஹாப்பினஸா வாழ கத்துக்கணும். ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல ராகு வந்து இருந்தாக்க இல்லாத நினைச்சு கவலைப்படுவோம். இல்லாத நினைச்சு, அதாவது எல்லாம் இருந்தா கூட ஏதோ ஒரு 2 விஷயம் இல்லை அப்படின்னாக்க, உதாரணமா வாடகை வீட்டுல இருக்கீங்க, ஆனா வசதி வாய்ப்புகள் இருக்கு, மாத சம்பளம் வாங்குறீங்க, நிம்மதியா இருக்கிறீங்கன்னா, ஆனா சொந்த வீடு இல்லையேன்ற அந்த கவலை உங்களை வாட்டிக்கிட்டே இருக்கும். அதனால முழுமையா வந்து ஹாப்பினஸ் இல்லை. அதுதான் ராசியாதிபதி போய் 6ஆம் பாவகத்துல உட்கார்ந்தாக என்ன பாதிப்புன்னா,
எதையாவது ஒண்ணு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாத நினைச்சு ஏதோ ஒரு கவலைகள் இருக்கும். 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் பாவகத்தில் இருந்தாலே அதேதான். உடல்நலத்துல தொந்தரவு, இல்லாத நினைச்சு கவலைப்படுறது, நம்மளுடைய செயல்பாடுகள் நமக்கே எதிராக திரும்புறது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இதெல்லாம் தவிர்த்துருங்க. இருக்கிறதை வைத்து சந்தோஷமா வாழ்றது. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹாப்பியா இருக்கிறோம். வாடகை வீடுனாலையும் இந்த வீடுனா இன்னொரு வீடு அப்படின்னு ஜாலியா இருந்தீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் நல்ல நாள் வரும்போது உங்களுக்கு அந்த வாடகை வீடுன்றது சொந்த வீடா மாறும். அது மாதிரிதான் திருமணமே ஆகல அல்லது திருமண வாழ்க்கையில பிரிஞ்சிட்டோம், கணவன் மனைவிக்குள் பிரிஞ்சிருக்கிறோம், நாங்க சேர்றோமா, சரியான தாம்பத்திய வாழ்க்கையே இல்லை எங்க வாழ்க்கையில அப்படின்னாக இப்போ இருக்கக்கூடிய பிராப்தம் என்ன அப்படின்றத ஒரு ஜோதிடர் அணுகி உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரை பார்த்து நமக்கு 2 தாரம் இருக்கா இல்ல 1 தாரம் தானா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுங்க. 2 தாரம் இருக்கு அப்படின்னா முதல் தாரத்துல கண்டிப்பாக பிரிவுகள் ஏற்படும். 2 பேருக்குமே அதே மாதிரி இருக்கு, அதை மேட்சிங் இல்லாம சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னாக்க அந்த திருமண வாழ்க்கை என்பது பிரிவுகளை நோக்கிதான் போகும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு மறுமணம் ஏற்பட்டு அவங்க மறுமணம் 2ஆம் வாழ்க்கையால் சிறப்பாக இருக்கும். ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படும் சில பேருக்கு. அப்படி இருந்தா அந்த 2ஆம் தாரத்துல முன்னேற்றங்களா இருக்கும். அது மாதிரி கூட ஜாதகத்துல இருக்கு. சோ அப்படி இருந்தா வாழ்க்கையில வெற்றி அடையலாம் இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, எதையும் நினைத்து பெருசா வருத்தப்படாம இருக்கிறது தான் நல்லது. எது கிடைக்குதோ அதை சந்தோஷமா நினைச்சு வச்சுக்கிட்டு வாழ்றதும், அதையே நினைச்சு மகிழ்ச்சியாக இருக்கிறதுமே வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நம்மளை ஈஸியா கொண்டு போகும். அதற்கு இறை வழிபாடும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு துணை புரியும். அதாவது நமக்கு பிராப்தமே இல்லைன்னா கூட நீங்க ஆழமாக முழுமையாக அந்த முருகபெருமானை நம்பினீங்கன்னு வச்சுங்களேன், அப்பன் சண்முகநாதனை நம்பினீங்கன்னா நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. நீங்க முற்றிலும் வினைகள் துறந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்கள்லாம் உங்களை நோக்கி வரும். பழனி முருகனை போய் வேண்டுங்க. பழனி முருகனை தண்டாயுதபாணியை நீங்க காலையில போயிட்டு ஆண்டி கோலத்துல இருக்கக்கூடியவரைய பார்த்து தரிசிச்சு உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டு மனசார அந்த முருகனை பார்த்து மகிழ்ச்சியாக கை கூப்பி வணங்கிட்டு வாங்க. நினைச்சது நிறைவேறும். எந்த தடைகள் வந்தாலும், கிரகங்களுடைய தடையாக இருந்தாலும், அதற்கு மேல ஒரு இறைவன் இருக்கிறாமத்தையா அந்த இறைவன் உங்களை காப்பாத்துவார். அதனால பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு 7 சனி கிடையாது, அஷ்டமத்து சனி கிடையாது. ஒன்னே ஒண்ணு கோச்சாரெல்லாம் நல்லாதான் இருக்கு. உங்க ஜாதகத்தின்படி பிராப்தங்கள் இல்லாத பட்சத்துல, தசாபுக்தி நல்லதாக நடக்காத பட்சத்துல மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்றதை நீங்க புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். மற்றபடி ஒண்ணும் கிடையாது. இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். ஒரு வெற்றி செய்தி வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குன்னாக்க, வாக்கால் பழகக்கூடிய தொழில், சேல்ஸ், மார்க்கெட்டிங், கல்வித்துறை, கன்சல்டேஷன், புரோகிதம், இந்த துறைகள் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் விவசாயம், மண்மனை தொடர்பான தொழில், மருத்துவம், ஆயில், நீர் சம்பந்தமான தொழில், ரசாயனம், கெமிக்கல், கெமிஸ்ட்ரி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள்லாம் வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு, மாசான சம்பளமும் வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஏர்னிங் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கூடுதலாகவே வருமானம் வரும். கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. புதிய திட்டங்களை போட்டு செய்வீங்க. கூட்டு தொழில் கூட்டாளிகளோடு இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. புதிதாக கூட்டு தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். ஏன்னா நண்பர்கள், கூட்டாளிகள், வாழ்க்கை துணைவருடன் இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் போகக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்துல இந்த விஷயத்துல கவனமா இருந்துங்க. இந்த நேரத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கீங்க அப்படின்னாக்க நல்லாவே படிப்பீங்க. கல்வியில ஆர்வம் இருக்கும். விரும்பிய கோர்ஸ் கூட சில பேர் ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு ஊர் விட்டு வேற ஒரு ஊர்ல போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். பெண்களாக இருக்கீங்கன்னாக இல்லாத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். குறிப்பா வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலையும் பிள்ளைகள் பற்றிய கவலையுமே உங்களுக்கு பெரியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மெடிடேஷன் பண்ணுங்க. ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுங்க. நன்மைகள் ஏற்படும். அதே போல இந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நவகிரகங்கள்ல குரு பகவான் சிலைக்கு மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி, கொண்டக்கடலை மாலை சாத்தி, வியாழக்கிழமையில போய் ஒரு அபிஷேக அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. உடல்நலம் பாதிக்காது. வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். தடைகள் விலகும் மற்றும் கவலைகள் நீங்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பான மாதம் தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.